யாமி 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் 11 சன்ஸுக்கே நானுங்க எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்கில் பெல்லா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங் எஃப்எஃப் மை சீக்ரெட் எனிமி பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்கடா, அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸாக வேவ் பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணதும் அவங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா இங்கே நீங்கள் தான் உங்கள் கிளாஸ் ரூமில் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி ஃப்ரீஸாக உட்காந்துருக்கீங்க. உங்களால் அந்த பிஹேவ் பண்ணார் இல்லையா, அந்த மூமெண்ட்லேருந்து வெளியே வரவே முடியல. அதை நினச்சி சிரிக்கிறீங்க. இங்கே மீகுக்குமே அப்படி தான். அவள் என்னமோ நினச்சிருப்பா, பட் தயங் உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறது அவளுக்குமே ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. ஒருவேளை இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இங்கே நீங்கள் தான் மேகுக்கிட்ட சொல்லி சிரிக்கிறீங்க. அவளுக்கு என்னதான் இது ஆச்சரியமாக இருந்தாலும் கடுப்பாக இருக்குது. ஒரே விஷயத்த திரும்ப சொல்லக்குள்ள நம்மளுக்கும் எரிச்சலாக இருக்குல்லச்சு, என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. சரிடி இப்போ அதுக்கு என்னடி பண்ணோம் நான் அப்படின்ற மாதிரி காண்டாகி ஒரு கட்டத்துக்கு மேலே கத்த ஆரம்பிச்சிட்டா மேகும். நீ என்ன சொன்ன? அவருக்கு என்ன பிடிக்காது, அவர் எப்படி இருக்காரு, நான் எப்படி இருக்காருன்னு சொன்னேன். பார்த்தல, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் க்யூட்டாக இருக்கேனா, ஐயோ அப்படின்ற மாதிரி அவள் இந்த ஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் சிரிக்கிறீங்க. அவள் ஒரு மாதிரி உங்களை பார்த்து ஐயே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போது அப்படியே அந்த டே அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் ஆகிருக்கும். அப்போ பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் தயங்க பார்த்துருக்க மாட்டீங்க, தயங்கியும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஜிமின் ஜங்குக் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே அந்த ஒரு மூமெண்ட்டே போதும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு உங்களுக்கு. நீங்கள் அதை அப்படியே நினச்சி சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டுருக்கீங்க. பரவாயில்ல, ஜேஹோப் பார்க்குறீங்க, காலேஜுக்கு வெளியிலே நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் ஒரு மாதிரி சடனாக ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. அண்ணா என்னண்ணா காலேஜுக்கு வந்திருக்கு திடீர்னு, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு வயன், உனக்கும் காலேஜ் விடுற டைம் தானே, அதான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடலான்ட்டு வந்தேன். என்னாச்சு, நான் வந்தது ஏதாவது உனக்கு பிரச்சனையா? இல்லை அப்படி இல்லை, நீ சொல்லாம கிளம்ப வந்தியா அதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா. இப்போ ஜேகப் மீகுவை பார்க்குறாரு, மீகு ஜேகப்பை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. இப்போது ஜேகப் தான் சரி வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. மீகு அவளுந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் டிரைவர் சீட்டில் ஏறிடுறாரு. இங்கே மீகு ஒரு மாதிரி வெக்கப்படுறா, ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நீங்களும் இப்போ மீகவும் பேக் சீட்டில் ஏறிக்கிறீங்க. இப்போது ட்ரைவ் நார்மலாகவே போகுது. நீங்களும் மீகவும் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க காரில். இந்த குத்து சாங்லேயும் போட்டு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜேகப் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காரு. இப்போது நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க, அந்த ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி ஒரு கடையை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டிங்க குழந்த மாதிரி. சரின்னு சொல்லி ஜேகப் அந்த கடைக்கு பக்கத்தில் அப்படியே நிறுத்துறாரு. இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு நீங்கள் 3 பேர் இப்போ அந்த ஷாப்புக்குள்ளே போகிறீங்க. ஷாப்புக்குள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் எல்லா ஐஸ்கிரீமும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இங்கே மீகு சொல்கிறா, ஒயன் இவ்வளோ சாப்பிடக்கூடாது ஒயன், சளி பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இல்லை போ, நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும், உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒயன் சாப்பிட்லாம், அதுக்குன்னு ஒரே டைமில் இவ்வளோ சாப்பிடக்கூடாது, சொன்னால் கேளு, சளி பிடிச்சிக்கொண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நோ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. ஒயன் ரூமெல்லாம் அடம் பிடிக்காத, இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா மேகு ஒரு 2-3 ஃப்ளேவர் மட்டும்தான் ஆர்டர் போடுறோம், எனக்கு எல்லாமே வேணும் மேகு, எல்லாமே இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம், ஒரே டேயாக சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது ஒயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜேஹோப் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஐயோ அவர் இருக்கக்குள்ள அவர் முன்னாடி ஓவராக பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி மீகு யோசிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே சொல்லலை. ஜேகோப் பார்த்துருப்பாரு, பட் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். இங்கே மீகுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது, அதே டைம் பயமாக இருக்குது.
கோவமாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் முன்னாடி வந்து அவர் தங்கச்சி வந்து இது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் மேகு மனசில் ஓடுது. பட் ஜேஹோப் வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளேயே வந்து வயனோட கண் வந்து சாரி உங்களோட ஐஸ் தான், உங்கள் கண் வந்து வயடாகுது. நீங்கள் எதையோ பார்த்து ஷாக்கிங்காக பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சுக்கிறீங்க. என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை, அப்படி சொல்கிறேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு அண்ணா போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்குள்ளேவா? ஏன்டி 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், நான் போகலாம், நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, நான் போய் எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, நான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேஹோப்பை கூட்டிட்டு விறுவிறுன்னு அந்த அந்த ஷாப்பை விட்டு வெளியே வரீங்க. இப்போ வரும்போது வந்து நீங்களும் மேகவும் நிறைய குசுன்னு ஏதோ சீக்ரெட் பேசிக்கிறீங்க. ஜேகோப் வந்து எதுவும் பெருசாக கண்டுக்கல, அவர் பிறகு ட்ரைவ் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது பாத்தியா? பார்த்து அங்கே இருந்தாங்களா? இருந்தாங்க, ஆனால் அவங்க நம்மளை பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி. சரி விடுவயன், பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆமாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் 2 பேருமே வழக்கம் போல் அப்படியே பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதை பார்த்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேகு வீட்டுக்கு தான் வராங்க. ஜேகோப் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாட்டா பைபெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வழக்கம் போல் வந்து காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கீங்க. காலேஜுக்கு வரக்குள்ள நீங்கள் மேகு உங்களை பார்த்துடுறாங்க, நீங்களும் மேகுவை பார்த்துடுறீங்க. 2 பேருமே ஹாப்பியாக ஹக் பண்ணி ஹைலாம் சொல்லிவிட்டு இப்போ வந்து கிளாஸ் தான் போயிட்டுருக்கீங்க. பார்த்தா ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாரு. நீங்கள் ஹெட்டப் பண்ணி பார்த்தா அது தயாங் தான். நீங்கள் ஒரு நிமிஷம் ஜர்க்காகி பின்னாடி போய் நிற்கிறீங்க. சீனியர் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சல்யூட் வைக்கிறீங்க. தயாங் வந்து சிரிப்பு வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அவர் ஒரு மாதிரி கோபம் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சுற்றி பார்த்துட்டு என்னாச்சு சனியா, ஏன் அப்படி பார்க்குறீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. உங்களுக்கு என்னதான் தயாங்க பிடிச்சிருந்தாலும் தனியாக பேசணும்னு கேட்கக்குள்ள அவர் டோனே வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன பேசணும், எதுக்கு தனியாக பேசணும் அப்படின்றீங்க. ஏன் என்ன இதுன்னு சொன்னால் தான் வருவியா, கூப்பிட்டா வர மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி இல்லை, எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் தயங்குறீங்க. நீ போ, இவ வருவா அப்படின்ற மாதிரி மேகோ பற்றி சொல்கிறாரு. இல்லை சீனியர், அது வயன் அதில் ஒன்றும் கடிச்சு சாப்பிட்ற மாட்டேன், முழுசாகவே வந்து சேருவா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதுக்கு மேலே அவளால் நிற்க முடியல. ஏன்னா அவர் பயங்கரமாக மறிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போது அவள் கிளாஸ் போயிடுறா. ஆனால் மேகுக்கு உயிரே இல்லை. ஐயோ என்னாச்சு, அவர் வேற கோவமாக இருந்தார். கூட வந்து ஜிமின் ஜங்குக் யாருமே இல்லை. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதட்டமாக இங்கே மேகு உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து நீங்கள் வரீங்க. நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே வரீங்க. ஆனால் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வரீங்க. என்ன சிரிச்சுக்கிட்டே வரா, மண்டையில் ஏதோ அடிபட்டுருச்சா என்ன அப்படின்ற மாதிரி வியடாக உங்களை பார்த்துட்ருக்கா மேகோ. இவன் அப்படின்ற மாதிரி உங்களை ஆர்வமாக கூட்டு உட்கார வைக்கிறா. என்ன மேகோ என்னாச்சு? இரு, சீனியர் ஒன்று கூப்பிட்டாருல, என்னாச்சு? அடிச்சாரா, திட்டினாரா? எதுக்கு ஒன்று திட்டினாரு? ஏன்டி அவர் அவ்வளோ கோவப்பட்டாரு? நீங்கள் ஒரு மாதிரி மேகோவை பார்த்துட்டு மேகோ ரிலாக்ஸ், அவர் என் மேலே தானே கோவப்பட்டாரு, நீ ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? என்னது? சரி ஏதோ ஒன்று, எனக்கு பதட்டமாக இருக்குல்ல, எதுக்கு திடீர்னு உன் மேலே கோவப்படணும்? என்னாச்சு வயன்? உன்னை கூப்பிட்டு போய் என்ன பேசினாரு? அடிச்சாரா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே மேகவும் ரொம்ப எக்ஸைட்டடாக நீங்கள் சொல்ல போகிற ஸ்டோரி கேட்க தயாராக அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி உட்கார்றா. நீ என்னை விட்டு போனல்ல, நீ போனதுக்கப்புறமேட்டு நான் அப்படியே நின்னேன்னா இங்கே தான் உங்களுக்கு குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, அவர் ரொம்ப முறைக்கிறாரா. நீங்கள் அப்படியே பயந்து அப்படியே நிற்கிறீங்க. இங்கே சுற்றி பார்க்குறீங்க. இனியா டைம் ஆகுது, என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப இன்னசென்ட் மாதிரிலாம் நடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி வயர்டேஸில் தேங்க பார்க்குறீங்க.
என்னது? இல்லை சீனியர், நான் நடிக்கலாம் இல்லை, என்னோட பிஹேவியரே அப்படித்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேங்க் தான், ஒழுங்கா என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி நடக்கிறாரு. அவர் நடந்து போகிறாரு. பட் உங்களால் அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு ஈக்குவலாக நடக்க முடியல. நீங்கள் அவர் பின்னாடியே ஓடுறீங்க. தயங் போய் ஒரு இடத்துல அப்படியே நின்றுறாரு. நீங்கள் குனிஞ்சிட்டே ஓடி வந்திருப்பீங்களா? தயங்கோட அந்த ஃபுட்டு இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அவர் நின்னதும் உங்களுக்கு தெரியல. நீங்கள் டம்முன்னு வந்து தயங் மேலே மோதிடுறீங்க. ஏய் பார்த்து வரமாட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் மோதி கீழே விழ போவீங்களா? உங்களை அப்படியே பிடிச்சிருவாரு. அகைன் உங்கள் ஸ்பெக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும். உங்களுக்கு அப்படியே தயங்கோட ஃபேஸ்லாம் பிளர்ராக தெரியுது. தயங் உங்களை பிடிச்சி நிற்க வைக்கிறாரு. அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெக்ஸ் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. சாரி சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இன்னசென்ட் அந்த ஸ்பெக்ஸை வாங்கி அதை தொடச்சிட்டு அப்படியே வியர் பண்ணுறீங்க. இப்போது அதை அந்த ஸ்பெக்ஸை வந்து போட்டுட்டு இப்போ பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரியே இல்லை, ஒரு குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ணுறீங்க. தயங்க உங்களை பார்த்துட்டு உன் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் உன் மூஞ்சை பார்த்தாலே எங்கே தான் போதும் தெரியல, ஏதாச்சும் செஞ்சு அப்படியே மாற்றிடுற மைண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னாச்சும் சீனியர், நான் உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி அப்படி என்ன பண்ணேன்? எனக்கு தெரியலை நான் என்ன பண்ணேன்னு. ப்ளீஸ் சொல்லுங்கள், நான் என்ன செஞ்சேன்? ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எனக்கு சத்தியமாக தெரியல சீனியர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேங்க் தான் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பண்ணுறது சைல்டிஷாக க்யூட்டாக இருக்கா, அதனால உங்களை பார்க்குறாரு. டே மச்சான் ரொம்ப ஓட்டாதடாவா, பாவண்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் இப்போ பின்னாலேருந்து வர. என்னாச்சு ப்ரோ, ஏன் இவரை மேலே கோவமாக இருக்காரு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அதெல்லாம் பேசிக்கலாம், மேலே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேர் ப்ளஸ் தயாங் அண்ட் நீங்கள் இப்போது 7 பேரும் ஒரு டேபிளை சுற்றி அப்படியே உட்காந்துருக்கீங்க. டே ரொம்ப பயமுறுத்தாதடா, பாவண்டா அவள் பயப்படுறாள் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. சரி நேற்று நீ இந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு இந்த டைமில் வந்த தானே அப்படின்ற மாதிரி தேங்க் கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி வயர்ட் ஐஸில் தேங்க பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த அல்லது இதை ஃபஸ்ட்டு குடி அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்களுக்கு ஜூஸ் கொடுத்துருப்பாரு. அதை குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. தேங்க இப்படி கேட்டதுமே நீங்கள் அப்படியே துப்பிடுறீங்க ஜூஸை. உங்களுக்கு பொறையேறிடுது. ஏய் என்னடி பொறுமையாக குடி. அவன் அப்படி என்ன கேட்டான்? இது ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்தியான்னு தானே கேட்டான். வந்தேன்னா வந்தேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. எதுக்கு இப்போ உனக்கு பொறையேறுது? இல்லை இல்லை ப்ரோ ஒன்றும் இல்லை, அது சும்மா தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் வாயெல்லாம் டைப் அடிக்குது. இப்பார், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு நீ வந்தியா இல்லையா? அது ஷாப்புக்கு நான் நேற்று நீ வந்த, நான் உன்னை அங்கே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறாரு கோல்டு வாய்ஸில். அப்படியா சீனியர், நீங்கள் வந்தீங்களா? ஆனால் நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நானும் வந்தேன், நானும் மேகவும் வந்தோம். நீயும் மேகவும் வந்தீங்க, கூட ஒரு ஆள் வந்தானே, அவன் யார் கூட நீ ஐஸ்கிரீம் சாப்பிட போன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது வந்து அது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி தயங்குறீங்க. நானும் அந்த ஷாப்பில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படி தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அது இல்லை சோனியா, நீங்கள் இருந்ததை நான் பார்க்கவே இல்லை. நீங்களும் இந்த ஷாப்புக்கு வந்துருந்தீங்களா? அப்படியே ரொம்ப இன்னசென்ட்டாக நடிக்காத என்ன. நீ பார்த்ததை நான் பார்த்தேன். யார் அது? யார் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட வந்த? அது வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகி 3 days தான் ஆகுது, அதுக்குள்ளே ஒருத்தனை கரெக்ட் பண்ணிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இதை கேட்டதுமே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் ஒரு மாதிரி டியரி ஐஸில் தயங்க பார்த்து முறைக்கிறீங்க. என்ன முறைக்கிற? இது நிறுத்துங்க, சும்மா உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அவர் யார் தெரியுமா? அவர் என் பிரதர். என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தார். ஐஸ்கிரீம் கேட்டேன்னு வாங்கி கொடுத்தாரு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை.
எங்க என் பிரதர் உங்களை பார்த்தா இங்கே காலேஜில் நடந்த ப்ராப்ளம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவப்படுவார். அதனால தான் நான் அங்கேருந்து வேகமாக போயிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி அழுகிறீங்க. இந்த ஜிமின் தான், ஏ ஒயன் ஒன்றும் இல்லை ஓகே ஏன்டி பழகுற அப்படின்ற மாதிரி உங்கள் டியோஸ் எல்லாம் வைப் பண்ணி உங்களை சமாதானப்படுத்துறாரு. இங்கே பாரு, இவர் என்னெல்லாம் பேசுகிறாரு. நான் அப்படிலாம் இல்லை ஜிமின், நீயே சொல்லு, நான் அப்படிப்பட்ட பொண்ணா, நான் அப்படிலாம் பண்ணுவேனா? பாரு ப்ரோ, இவர் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அழுகிறீங்க. தான் என்னடா இப்படியே மிரட்டுவ, அவ பாவுண்டா அப்படின்னு சொல்லி ஜிமின் திட்டுறாரு தயாங்க. இங்க தயாங்க எதுவுமே கண்டுக்கல, அவர் சிரிக்கிறாரு. நீங்க அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு, எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நான் அழுகிறது உங்களுக்கு அவ்வளவு காமெடியா இருக்கா? ஆமா, ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு. நீங்க சிரிக்கிறீங்கன்னா நான் அழுகவே மாட்டேன். அப்படியா, அழுக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமா சிரிக்கிறாரு. எதுக்கு இப்ப சும்மா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் அழுகிறீங்க. ஏன்னா நீ அழுகிறது எனக்கு சிரிப்பு வருதுடி அப்படின்ற மாதிரி நீங்கள் தயாங் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. டே தயாங், போதும் நிறுத்து, பாவுண்டாவ, போதும், இதுக்கு மேலே அவளை பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லி இது ஜிமின் சொல்கிறாரு. இங்கே தயாங் தான், பயமுடு, ரொம்ப அழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் அழுதுட்டு தான் இருக்க, வாயமுடுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் அதட்டினதும் நீங்கள் அப்படியே கப்பு சிப்பின்னு வாய மூடிட்டு உட்காந்துக்கிறீங்க. கணத்தோட அப்படியே தொடச்சிக்கிறீங்க. எனக்கு பசிக்குது, போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தேங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, உன் விருப்பம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. தேங், நீ பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இங்கே ஜிமின் உங்கள் பின்னாடியே வர்றாரு. வய நீர், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்க சேர்த்து ஃபுட்டெல்லாம் வாங்குறாங்க. இங்கே தேங் தான், ஏண்டா பாவண்டாவ இதுக்கிட்ட அப்படி வச்சு அவளை பயமுடுத்துற? நல்லா இருக்குல்ல மச்சான், அவ ரொம்ப கியூட் இல்லை, குழந்தை மாதிரி அழுறா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பயங்கரமா சிரிக்கிறாரு. நீங்க அந்த கடையில நின்று ஜிமின் கிட்ட சொல்லி எனக்கு அந்த சாக்லேட் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. அதையும் பார்த்து சிரிக்கிறாரு. இங்க பாரு, இங்க இவ்வளவு நேரம் அழுதுட்டு அவன்கிட்ட போய் சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு நிக்கிறா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதையும் பார்த்து சிரிக்கிறாரு. என்னன்னு தெரில, தயாங்க்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ நீங்களாம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வரீங்களா? சீனியர், என்ன நான் போகலாமா? நான் இப்போ உன்னை போக சொன்னேன்னா கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, அதை சாப்பிட்டு போ, உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இல்லை எனக்கு வேணாம். ஏ புட்டி, உட்காருன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் வந்து உட்காந்துடுறீங்க. இங்கே சாப்பிடு அப்படின்னு சொன்னதும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இப்போ நான் கிளாஸ் போட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. போ அப்படின்னு சொன்னதும் நீங்களும் எழுந்து குடுக்குடுன்னு ஓடுறீங்க. ஏ புட்டி, இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்கள் என்ன சீனியர்? இங்கே பார், ஒழுங்காக காலேஜுக்கு வந்தோமா, படித்தோமா, போனோமான்னு இருக்கணும். தேவையில்லாமல் அந்த பையனை பார்க்குறது, இந்த பையனை பார்க்குறது, அவனை லவ் பண்ணுறது, இவனை லவ் பண்ணுறதுன்னு ஏதாச்சும் வேலை வச்சுக்கிட்டேன்னு என் காதுக்கு வந்தது. இல்லை, பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? வாயை திறந்து சொல்லு, புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யாராவது பார்த்தா என்ன பண்ணுவேன்? நான் பார்க்காம போயிடுவேன். யாராவது உங்ககிட்ட பேசுனா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் பேசுவேன், மற்றபடி டீப்பாக எதுட்டு பேச மாட்டேன். யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். அதையே இவ்வளோ ஸ்லோவாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். சொன்னதெல்லாம் செய்வல? செய்வேன். சரி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே திரும்புறீங்க. திரும்பிட்டு அகைன் வந்து தயங்க பார்த்து ஏதோ கேட்க வரீங்க. இல்லை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் திரும்பி போகிறீங்க. எப்படி? நில்லு. என்ன சீனியர்? இங்கே வா, எனக்கு டைம் ஆச்சு, இங்கே வான்னு கூப்பிட்டேன். இப்போ என்ன சொல்ல வந்த? அது வந்து இல்லை வேண்டாம். என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டேன். நான் யாரும் இல்லை பண்ண உங்களுக்கு என்ன, நான் எப்படி போனேன் உங்களுக்கு என்ன, எதுக்கு எனக்கு மட்டும் எவ்வளோ ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தான் உங்களை பார்த்து முறைக்கிறாரு பயங்கரமா. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஹே புரியுது, நான் ரொம்ப ஓவராக பேசுகிறேன்ல, அதிக பிரசங்கித்தனமாக நினைக்கிறேன்ல, குறைச்சிக்கிறேன், இனிமேல் குறைச்சிக்கிறேன், நான் போட்டுமா?
தேங்க்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. தேங்க்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஜிமின் உட்பட. போ அப்படின்ற மாதிரி சொன்னதும் நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. இங்கே ஜேகே தான், என்ன மச்சான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? ஏய் அப்பெல்லாம் இல்லைடா, அங்கே பாரு குழந்தை மாதிரி ஓடி போகிறா. இங்கே இருக்கிற எவனுமே நல்லவன் கிடையாது, நல்ல பொண்ணுடா. அதுவும் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா வேற இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள்ல, பாவண்டாவ. ஸோ அதனால அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை மச்சான், அதனால் மச்சான் வாழ்க்கை கொடுக்க போகிறான் போல அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஏய் அப்பெல்லாம் இல்லை, அப்புறம் வேற எப்படிரா அப்படின்ற மாதிரி இன்னொரு பர்சன் சொல்கிறாரு. அவ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, சின்ன பொண்ணா குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா. இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். அவள் படித்து முடித்து ஒரு டிகிரி வாங்கிட்டு அவள் வெளியே போனதுக்கப்புறமேட்டு அவள் யாரை கல்யாணம் பண்ணும், அவள் எப்படி வாழணுங்கிறது அவங்க அண்ணன் பார்த்துப்பான். இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதுதான் நான் யோசித்தேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஓ அப்படி நல்லா பண்ணுற மச்சான் ப்ரொடக்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பர்சன் சொல்கிறாங்க. தேங்க அவங்களெல்லாம் பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சிட்டு இப்படி அவங்களுக்குள்ளே ஜாலியாக கான்வர்சேஷன் பேசிகிட்ருக்கு. ஸோ இதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் மேகு கிட்ட சொல்கிறீங்க. மேகு என்னடி சொல்கிற, இதெல்லாம் சொன்னாரா? ஆமாம், எனக்கு ஒன்று மட்டும் புரியல மேகு, எதுக்கு இவர் என்கிட்ட மட்டும் இப்படிலாம் நடந்துக்கணும்? பையன் லூசாடி நீ, ஏன் நீயும் திட்டுற? அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டி, அவர் ஒன்று லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் வேறு எந்த பையன் கூட பேசினாலும் அவருக்கு ஜெலஸ் ஆகுது. அப்படியா சொல்கிற? எனக்கு என்னவோ அப்படி இருக்காதுன்னு தோணுது. அப்போதான் நீ வேணா பாரு, நான் உனக்கு ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறேன். அதை நீ வந்து அந்த பாயிண்டில் வர எல்லாத்தையுமே தயங் வந்து ஒரு 5 பாயிண்ட் மட்டும் அது எல்லாத்தையும் செஞ்சிட்டான்னா கன்ஃபார்ம் அவர் தயங் சீனியர் உன்னை லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அது என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ காலேஜுக்கு வரலையான்னு எவ்ரிடே செக் பண்ணுறது. அவர் உன்னை நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, நீ சேஃபாக இருக்கியா, எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணுவார், செக் பண்ணுவார். இதெல்லாம் அவர் பண்ணார்னா கன்ஃபார்ம் அவர் உன்னை லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம், அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். செகண்ட் பாயிண்ட் நீ வந்து இப்போ வந்து நீ உனக்கு இப்போ ஏதாவது வேணும் அப்படின்னா அதை நீ சொல்லாமலேயே உன் கண்ணை பார்த்தே அவர் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன இப்போ தேவைப்படுதோ அதை நீ கேட்காமலே உனக்கு வந்து அவரே வந்து தானாக செய்யணும், வேற யாரையும் செய்ய விடக்கூடாது. அப்படி உன்னை அவர் பார்த்துக்கிட்டாருன்னா அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். அப்போது தேர்ட் ஒன், நீ உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, உனக்கு எது நடந்தால் நீ ஹாப்பியாக இருப்ப, உனக்கு எந்த விஷயம் நடந்தால் பிடிக்காதுன்னு நீ சொல்லாமலே அவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓ அப்போ ஃபோர்த் ஒன் நீ உன்னை யாராச்சும் கஷ்டப்படுத்தினாங்கன்னா, உன்னை ஹர்ட் பண்ணாங்கன்னா, உன்னை அழ வச்சாங்க அப்படிங்கும்போது உனக்காக அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, ஃபைட் பண்ணாரு அப்படின்னா கன்ஃபார்ம் அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஒன், நீ எவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும், எவ்வளோ முக்கியமானவங்களுக்கு தயங் சீனியருக்கு எவ்வளோ முக்கியமானவங்க இருந்தாலும் அவங்களெல்லாம் விட உனக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாருன்னா அவருக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். லாஸ்ட் ஒன், ஜெலஸ்னஸ். அவருக்கு நீ அவர் கூட பேசணும், அவர் கூட மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறது. மற்ற பாய்ஸ் கூட பேசினாலோ சிரிச்சாலோ அவர் கோவப்படுவார். அது வந்து உன்னை வந்து அதிகாரம் பண்ணுறது இல்லை வயன், அவங்கக்கிட்டேருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அவங்கக்கிட்டேருந்து அவங்க யாரும் உன்னை ஏதோ செஞ்சிடக்கூடாதுன்னு உன் மேலே ஒரு அக்கறையாக இருக்கிறது. ஓ இதெல்லாம் பண்ணால் அவர் என்ன லவ் பண்ணுறாருன்னு அர்த்தமா? ஆமாம். ஓ அப்படியா? இதில் 2 பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னது? தயாங் சீனியர் உனக்காக அந்த ஆப்போசிட் பர்சங்க இருந்தாங்க இல்லையா, சீனியர்ஸ். ஆமாம், ரொம்ப பேட் சீனியர்ஸ்.
அவங்க கிட்ட சண்டை போட்டாருல்ல உனக்காக. ஆமாம். அப்புறம் இப்போ நீ உங்கள் அண்ணன் கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்குள்ள அது உன் அண்ணன்னு தெரியாமல் நீ வேற யாரு கூடயோ உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லி உன் மேலே பொசஸ் ஆனது. ஐ மீன் உங்கள் அண்ணன் மேலே ஜெலஸ் ஆனது. அது செகண்ட் பாயிண்ட். இன்னும் 3 பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் சீனியர் ஒன்று லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்படியா? ஆமாம். இன்னிலேருந்து நீ நோட் பண்ணு. சீனியர் இந்த 6 பாயிண்ட்ஸில் அது 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை உன் மேலே அப்ளை பண்ணுறாரான்னு பார்க்கலாம். ஒரு வேளை பண்ணலைன்னா உன் மேலே அவருக்கு லவ் இல்லைன்னு அர்த்தம். என்னடி இப்படி சொல்கிற? ஒயன் அப்படிலாம் நடக்காது. எனக்கு தெரிஞ்சு சீனியருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு. அதனால தான் எங்கள் கிட்டலாம் அவர் ஏதாவது பேசுகிறாரா சொல்லு, எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறது. ஆனால் ஒன்று நீ வந்து அவரை கண்டுக்காமல் போனால் கூட ஒன்று நிறுத்தி வச்சு பேசுகிறாரு, ஒன்று இழுத்து பிடிச்சி உங்ககிட்ட வம்பு பண்ணுறாரு. அதெல்லாம் ஒரு வித லவ் தான் ஏன்? அப்படியா சொல்கிற? அப்படி தான் சொல்கிறேன். இன்னிலேருந்து வாட்ச் பண்ணலாம். கன்ஃபார்ம் சீனியர் ஒன்று லவ் பண்ணுறாரு. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக நமக்கு வந்துருச்சு. சீனியர் இதில் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிட்டாரு அப்படின்னா நீயே அவர் ப்ரப்போஸ் பண்ணணும்னா நீ வெயிட் பண்ணாத. நீயே ஒரு நாள் பார்த்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. நோ நீ தான் பண்ணணும், பின்ன நானா பண்ண முடியும்? ஆனால் எனக்கு பயமாக இருக்கே. அதெல்லாம் போக போக சரியாயிடும். பயந்தாலாம் வேலைக்காகுமா? பார்த்தால சீனியர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு. காலேஜ் பாதி என்ன முக்கால்வாசி காலேஜே சீனியர் பின்னாடி தான் சுற்றுது. எவ்வளவு ஒருத்தி வந்து கொத்திட்டு போகிறதுக்குள்ளே சீக்கிரமாக லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஓகே பண்ணுற வழியை பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது, ஒரு 1 வீக் போல். இப்போ நீங்கள் தயாங் அண்ட் அவங்க தயாங் கேங் இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக எப்போதுமே ஒன்றா தான் சுற்றுவீங்க. நீங்களே ஒதுங்கி போனாலும் தயாங் விட மாட்டார். உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவார், உங்ககிட்ட வம்பு பண்ணுறது அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அழுகிறதெல்லாம் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள காலேஜுக்கே இந்த விஷயம்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாரும் ஒரு மாதிரி உங்களையும் தயங்கையும் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது வந்து எப்படி இருக்குன்னா, பாத்தியாடி நல்லா பால் டப்பா மாதிரி இருந்துட்டு சீனியரே வளைச்சி போட்டுட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் காதுபடவே பேசியிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே இருக்கீங்க. எல்லாருமே உங்கள் அப்பீரியன்ஸை வச்சு தான் பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதெல்லாம் எதுவும் பெருசாக கண்டுக்கலை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி போயிட்டுருக்கீங்க. இப்போது அதாவது தயாங் நீங்களும் ரொம்ப க்ளோஸாக பேசிப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து டெய்லியும் காலேஜுக்கு வரீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தயாங் நோட் பண்ணுவார். கிட்டத்தட்ட இவ ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருப்பா இல்லையா மீகோ, அது 6மே நீங்கள் தயங்கிட்ட பார்த்துருப்பீங்க. உங்களை ரொம்ப கேர் பண்ணுவார். அது ஏன்னா உங்களுக்கு தெரியாது, பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கெல்லாம் மனசு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே ஹாப்பினஸில் தான் இப்போ நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் அப்படியே உங்களோட காலேஜ் அந்த டேஸஸ்லாம் போகுது. ஒரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் கிட்ட அப்படியே போயிட்டுருக்கு. ஜாலியாக உங்களோட அந்த காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யோ.